Hi students, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 10th mathsல chapter number 1 relations and functionsல exercise number 1.5ல first sum பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த first sumல வந்து ரெண்டு subdivision வந்து ஒரு வீடியோ போட்டுட்டோம். இப்போ பார்க்க போறது third subdivision. இப்போ sum பார்க்கலாம். Using the functions f and g given below, find f composite g and g composite f. Check whether f composite g is equal to g composite f. ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுமே ஈக்குவலான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சம் போலாம். Third subdivision, f of x is equal to x plus 6 the whole divided by 3, g of x is equal to 3 minus x. ஓகே, எப்பயுமே இது மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு LHS எடுத்து எழுதிக்கணும். LHS f composite g. அப்போ f composite g is equal to f of g of x னு எழுதிக்கோங்க. then f of g of x ஓட ஈக்குவேஷன் क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க, அத இந்த பிளேஸ்ல எழுதிக்கலாம் 3 minus x. ஓகே, இப்போ f of அப்படிங்கறதோட ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா x plus 6 the whole divided by 3. இதுல 6 உம் 3 உம் கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கணும். இந்த instead of x க்கு பதிலா இந்த பிராக்கெட்ல இருக்க டேர்ம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப x க்கு பதிலா 3 minus x then plus 6 the whole divided by 3 is equal to then 3 plus 6 என்ன வரும்னா 9 minus x the whole divided by 3. இதுதான் f composite g. Put this in as equation number 1 னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ RHS பார்க்கலாம். RHS क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. g composite f கொடுத்திருக்காங்க. அப்ப g composite f is equal to g of எப்படி எழுதணும், f of x னு எழுதணும், is equal to g of f of x ஓட ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா क्वेश्चनல x plus 6 the whole divided by 3 கொடுத்திருக்காங்க. அப்ப g of x ஓட ஈக்குவேஷன்ல 3 is a constant அப்படியே எழுதிக்கோங்க. இந்த x இருக்கிற இடத்துல இந்த within a bracketல இருக்க டேர்மை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப 3 minus of x க்கு பதிலா இந்த டேர்ம் ஃபுல்லா, அப்ப பிராக்கெட் போட்டு x plus 6 the whole divided by 3. ஓகே, இப்போ 3 அப்படினா என்ன அர்த்தம், 3/1 ன்னு அர்த்தம் இல்லையா? சோ இப்போ 1 உம் 3 க்கும் அந்த LCM எடுத்தா 3 வந்துரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 3s are 9. This minus is common for these both terms. அப்ப மைனஸ் உள்ள கொண்டு போங்க. minus x minus 6. அப்ப 9 ல 6 போச்சுனா 3 minus x the whole divided by 3. இதுதான் g composite f. Put this in as equation number 2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் செக் பண்ணுங்க, ரெண்டும் சேமா இருக்கான்னு. இது 9 minus x the whole divided by 3, இது 3 minus x the whole divided by 3. அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம பார்க்கறப்ப ரெண்டுமே நாட் ஈக்குவலா இருக்கு. கன்க்ளூஷன் அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க. From 1 and 2 we get f composite g is not equal to g composite f. So ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம், find then அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஈக்குவலான்னு பார்த்தா இது ரெண்டும் நாட் ஈக்குவல். So third subdivision is over. இப்போ நம்ம fourth subdivision போலாம். Solution LHS எடுத்துக்கலாம். LHS f composite g. So f composite g is equal to எப்படி எழுதணும், f of g of x னு எழுதணும். Then f of போட்டுக்கலாம். g of x ஓட ஈக்குவேஷன் x minus 4 அப்படியே எழுதிக்கோங்க. Then f of x ஓட ஈக்குவேஷன்ல எது கான்ஸ்டன்ட்னா 3 கான்ஸ்டன்ட். அப்ப 3 அப்படியே எழுதிட்டு x இருக்க இடத்துல இந்த within a bracket டேர்மை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. அப்ப 3 plus இந்த instead of x க்கு பதிலா என்ன போடணும், x minus 4. So x அப்படியே எழுதிக்கலாம். plus 3 minus 4. சிம்பல்ஸ் டிஃபரெண்டா இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பல் போடணும். அப்ப சப்ட்ராக்ட் பண்ணா 4 ல 3 போச்சுனா 1, பெரிய நம்பருக்கு பிஃபோரா இருக்க சிம்பல் மைனஸ், அப்ப x minus 1. இதுதான் f composite g யோட ஆன்சர். Put this in as equation number 1 னு போட்டுக்கலாம். இப்போ RHS பாருங்க, g composite f. ஓகே, அப்ப g composite f is equal to g of f of x எழுதிக்கோங்க. So g of f of x ஓட ஈக்குவேஷன் क्वेश्चनல 3 plus x கொடுத்திருக்காங்க. So அப்ப g of x ல கொண்டு போய் இத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா இதுல எது கான்ஸ்டன்ட், -4 is a constant இல்லையா? அப்ப x instead of வந்து என்ன எழுதணும், 3 plus x போட்டுக்கலாம். Then -4 is a constant. ஓகே, இப்போ x எழுதிக்கோங்க. +3 -4 ஆல்ரெடி சொல்லிருக்கேன், சிம்பல் டிஃபரெண்டா இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பல் போட்டு. அப்ப பெரிய நம்பரோட சிம்பல்னா -4 ல 3 போச்சுனா 1. இதுதான் g composite f. Put this in as equation number 2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்க.
ரெண்டோட ஆன்சருமே ஈக்குவலா இருக்கு. ஸோ கன்க்ளூஷன் பாருங்க, ஃப்ரம் 1 and 2 we get F composite G is equal to G composite F. ஸோ இந்த சப்டிவிஷன் ரெண்டுமே ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஃபிஃப்த் சப்டிவிஷன் போகலாம். சொல்யூஷன் F composite G எழுதிக்கோங்க. ஸோ F composite G is equal to F of G of X னு போடலாம். ஸோ F of G of X ஓட ஈக்குவேஷன் பாருங்க 1 plus X. ஸோ இப்போ F of X ஓட ஈக்குவேஷன்ல 4ம் -1 கான்ஸ்டன்ட். அப்ப X இருக்கிற இடத்துல இந்த பிராக்கெட்ல இருக்கிற டேர்ம் போட்டுக்கலாம். ஸோ 4 பிராக்கெட்ல இருக்கிற டேர்ம் வந்து X க்கு பதிலா போட்டா 1 plus X the whole square minus 1. ஓகே, அப்ப 4 அப்படியே போட்டுட்டு இது பார்க்கிறதுக்கு a plus b the whole square ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன்ல எழுத போறோம். a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. அப்ப a square என்ன வந்துருவீங்க, 1 square னா 1 plus 2ab னா 2 ones are 2, 2 into x 2x வந்துரும் plus x square பண்ணா x square வரும், இந்த -1. ஓகே, இப்போ இந்த 4 உள்ள கொண்டு போங்க. 4 ones are 4, then 4 into 2, then this one. அப்ப 4 ones are 4 plus 4 twos are 8x plus 4x square minus 1. அப்ப final answer பாருங்க, 4x square plus 8x, 4 minus 1 னா plus 3 வந்துரும். put this in as equation number 1 போட்டுக்கலாம். இதுதான் F composite G. அடுத்து G composite F, RHS கண்டுபிடிக்க போறோம். RHS G composite F. ஓகே, அப்ப இது எப்படி எழுதணும், G of F of X னு எழுதிக்கலாம். so G போட்டாச்சு. F of X ஓட ஈக்குவேஷன் பாருங்க 4x square minus 1. ஓகே, அப்ப G of X ஓட ஈக்குவேஷன்ல எது கான்ஸ்டன்ட் அப்படினா 1 is a constant. இந்த x க்கு பதிலா இந்த பிராக்கெட்ல இருக்க டேர்ம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப கான்ஸ்டன்ட் 1 அப்படியே எழுதிக்கோங்க. put plus symbol, instead of x என்ன போட போறோம், இந்த பிராக்கெட் டேர்ம் 4x square minus 1. ஓகே, இப்போ பாருங்க +1 -1 சேம் நம்பர் பட் டிஃபரண்ட் சிம்பல். அப்ப என்ன ஆகும், 1 -1 getting cancelled. ஓகே, அப்ப ரிமைனிங் பாருங்க 4x square. so this is G composite F. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்க, ரெண்டும் ஈக்குவலாவா இருக்கு. F composite G ஓட ஆன்சர் 4x square plus 8x plus 3, but G composite F ஓட ஆன்சர் 4x square. அப்ப என்ன கன்க்ளூஷன் எழுதலாம், the both are not equal னு எழுத போறோம். from 1 and 2 we get F composite G is not equal to G composite F. okay, so in exercise 1.5 ல நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்டிவிஷன் ஒரு வீடியோல போட்டுருக்கோம். ரிமைனிங் 3 சப்டிவிஷன் இந்த வீடியோல போட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.